நைட்டுக்கு நம்ம நான்வெஜ் மட்டும் தானே பிளான் பண்ணியிருந்தோம். ஆமா. ஆனா இப்போ வந்திருக்கிறவங்கல கொஞ்சம் பேரு நைட்டு கோயிலுக்கு போறாங்களாமா. அதனால அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம். அவங்களுக்கு மட்டும் வெஜ் சமைக்க சொல்றாங்க. எத்தனை பேருக்கு? 75 பேருமா. 75 பேருக்கா? நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ண? பரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, அப்புறம் சிக்கன் வறுவல், முட்டை மசாலா, கறி தோசை இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம்டா. இதுல எதையுமே வெஜ்ஜா மாத்த முடியாதுல்ல? ஃப்ரைட் ரைஸை வேணும்னா மாத்தலாம். ஆனா அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிட்டோம்ல. சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சுக்கா. அப்படியா? சரி, இப்ப இருக்கிற எதுக்காவது சைட் டிஷ் மட்டும் பண்ணி கொடுத்துடலாம்ல? பேசாம பரோட்டா குருமா வச்சு கொடுத்துடலாமா? ஏய், மத்தியானம் மெனுல குருமா பண்ணி கொடுத்தோம்ல, நைட்டுக்கும் அதையே திரும்ப எப்படி வைக்க முடியும் சொல்லு? ஆமா, ஒரே மெனுவை ரிப்பீட் பண்ற மாதிரி ஆயிடும்ல. நான் போய் மினிஸ்டர் பிஏ கிட்ட பேசிட்டு வரேன். மா, நீ என்ன பேச போற? டேய், இப்படி திடீர்னு சொன்னா நம்ம பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்றேன். இல்ல என்ன மெனு வேணும்னு நீங்களே சொல்லுங்கன்னு அவங்க கிட்டயே கேக்குறேன். அக்கா, அப்படிதான்க்கா பண்ணணும். நம்மளா ஏதாவது ஒன்று பண்றதை விட அவங்க கிட்ட கேட்டு பண்றதுதான் சரி. சரி, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் இரு. ஹலோ சார். எதுக்கு நான் இப்படி சொல்றேனா? ஹலோ. என்னக்காச்சு? என்னம்மா? மா, என்ன சொன்னாரு? இந்த மெனுவுக்கு சம்பந்தமே இல்லாம 75 பேருக்கு இட்லி, வடை, தோசை இத பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம அவங்க கிட்ட கேட்காம இருந்திருக்கலாமே. ஆஹா, கேட்டது நல்லதா போச்சு செல்வி. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்களே போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. என்னமா இது? அதெல்லாம் சரிதான். இப்ப எப்படி அதெல்லாம் பண்ண போற? வேற வழியே இல்லடா, எப்படியாவது பண்ணிதான் ஆகணும். எல்லாரும் கொஞ்சம் இங்க வரீங்களா? அக்கா, நைட்டு டின்னருக்கான சமையல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட முடிச்சாச்சு பாக்கியா. அப்போ அத முடிச்சிட்டு 75 பேருக்கு இட்லி, தோசை, வடை, சட்னி, சாம்பார் எல்லாம் பண்ணிடலாமா?